சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மருமகளே, எப்படியோ இங்க வந்து மாப்பிள்ளை உயிரை காப்பாத்தி கொடுத்துட்ட. அது போதும் மருமகளே, அது போதும். ஏய் துளசி, நான் என் புருஷன் உயிர் பிழைக்கணும்னு கோயிலுக்கு போய் கடுமையான வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரேன். ஆனா நீ என் புருஷன் உயிரை எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்கியா? பொன்னி, ஏய் போதும் நிறுத்து. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? உன்னதான் உன் அண்ணன் இருக்கிற தசை பக்கமே வரக்கூடாதுன்னு உன்னை இங்க இருந்து வெளியில இழுத்துட்டு போய் தள்ளி விட்டேன்ல. அதுக்கப்புறமும் நீங்க வந்திருக்கனா என்ன அர்த்தம்? உன் அண்ணன் உயிர் பழைக்க கூடாது, நாங்க இங்க சந்தோஷமா வாழக்கூடாது, அதான ஆசை? பொன்னி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. துளசியை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தீங்க? என் புருஷனை கொல்ல பார்த்தது இவதான். இவளை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இவளை பார்த்தாலே என் புருஷன் பழைக்க மாட்டாரு. பொன்னி, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காத. நான் இங்க வரக்கூடாது, என் அண்ணனை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என் புருஷனுக்கு ஜூஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டு என்கிட்டயே வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? வெளியே போ. மாமா, இவ்வளவு நான் அடிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ அடிச்சிருப்பேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என் அண்ணன் தான். நீ அண்ணனோட பொண்டாட்டிங்கிற மரியாதையை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நீ என் மேல அபாண்டமா பழி போடுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ அண்ணன் மேல இருக்கிற அன்புலையும் பாசத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு உன்னை நான் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கியா? ஆமா, உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தியும் அண்ணனை பத்தியும் நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? தெரியும்டி. அதனாலதான் உன்கிட்ட இருந்து உன் அண்ணனை காப்பாத்துறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். இப்ப நீங்க இருந்து போறியா இல்லையா? பொன்னி, இப்ப நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? நீ போய் கோயில்ல உன் வேண்டுதலை நிறைவேற்றி சாமி கிட்ட போராடிட்டு வந்திருக்க. ஆனா துளசி சின்னராசோடவே போராடி அவர் உயிரை காப்பாத்திருக்காங்க. என்ன என்ன பாக்குற? சின்னராசோட பேசி பேசியே அவரை கொஞ்சம் கொஞ்சமா சுயநலவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது தெரியாம பேசிட்டு இருக்க. ஆமாதா, மருமக வரலனா மாப்பிள்ளைய காப்பாத்திருக்கவே முடியாது. டாக்டரே அதெல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு பாராட்டிட்டு போறாரு. மாப்பிள்ளையோட இந்த நிலைமைக்கு மருமக காரணம் இல்ல, மாப்பிள்ளை மீண்டு வர்றதுக்கு மருமக தான் காரணம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா. போதும், நிறுத்துறீங்களா எல்லாரும்? இவ என் புருஷன் கிட்ட பேசினதுனால ஒன்னும் அவர் உயிர் பழைக்கல. நான் வேண்டிக்கிட்டு மடிப்பிச்சை எடுத்து அந்த காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்து அந்த சாமி கிட்ட என் புருஷனை காப்பாத்தி கொடுன்னு பேசினதுனாலதான் என் புருஷன் உயிர் பழைச்சிருக்காரு. சரி பொன்னி, உன் பக்தி ஒரு பக்கம், துளசியோட பாசம் ஒரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்துதான் சின்னராசு உயிரை காப்பாத்துச்சுன்னு வச்சுப்போமே. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியெல்லாம் நினைக்க முடியாதுன்னு. இது வரைக்கும் என் புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்திருக்குன்னா அது இவளாலையும் இவ புருஷனாலையும் மட்டும்தான். இதுக்கு மேல இது தொடரக்கூடாது. ஏய், இப்ப நீங்க இருந்து போகல என்ன நான் ஏதாச்சும் பண்ணி செத்துருவேன். இது அதே சாமி மேல சத்தியம். இதுக்கு மேல பேசாத. நான் போறேன். என் அண்ணனை பார்க்கணும் பேசணும்னு வந்தேன். பார்த்துட்டேன், பேசிட்டேன். என் அண்ணன் ஆபத்தான கட்டத்துல இருந்து தாண்டி வந்துருச்சு. எனக்கு அது போதும். நான் போறேன். வாங்க சார். மாப்பிள்ளை உயிர் பழைக்க காரணமா இருந்த அவளை காயப்படுத்திட்டிய.